ஒரு இளைஞன், ஒரு வாலிப பையன், அவன் தன்னுடைய தகப்பனாருடைய கடமைகளை செய்யும்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு வழி அருகே உள்ள பழங்கள் எல்லாம் பொறுக்கி கூடையில் வச்சுக்கிட்டு அந்த சந்தையில் விட்டுட்டு போகிற அந்த பையனை வானத்தையும் பூமியும் படைத்தவர், பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், எதை? காற்றை சிருஷ்டித்தவர், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவர், பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிற தெய்வம் அந்த பையனை பார்த்தது. எந்த பையனை? அப்பாவின் ஆடு மேய்க்கிற பையன். அவனுடைய மந்தை இல்லை, அது யாருடைய மந்தை? அப்பாவை ஆடு மேய்க்கிற பையன். அது போகிற வழியில எல்லாம் பூ பறிச்சுட்டு போவோமே, அந்த மாதிரி அந்த பையனுக்கு வேலை ஒரு கூடையை வச்சுக்கிட்டு பழம் பறிச்சுக்கிட்டே பழம் பொறுக்கிக்கிட்டே போயிட்டு அப்படி சந்தையில் விற்றுட்டு அந்த காசில் கமர்கட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படி போகிற அந்த பிள்ளையை யார் பார்த்ததான்? நீங்கள் நான் ஒரு பேர் சொல்லிட்டீங்க, நான் பேரே சொல்லலையே. யார் பார்த்ததா? பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தின் தண்ணீரை வரவழைத்து பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர், உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவர் பார்த்தார் அந்த பையனை. தம்பி, யார் பையனை கூப்பிட்டது? டொமினிக்கை கூப்பிட்ட மாதிரி. தம்பி என்னது? என்ன பார்த்து தம்பி? பெரியவர் கூப்பிடுறாரு, தம்பி இங்க வா, ஒரு மேட்ரு சொல்றேன். அவன் காதுகளிலே சத்தம் கேட்டது. அவன் மனிதன் நெருப்பாக மாறினான். சின்ன வாலிப பையன். அந்த பையன் இருக்கக்கூடிய தேசத்தின் ராஜாவை பற்றி, ராஜாக்களை பற்றி, மந்திரிகளை பற்றி, தேசத்தினுடைய சூழ்நிலைகளை பற்றி அந்த பையனிடத்தில் பேசுகிறார். ஹலோ, இருக்கீங்களா? ஊன் கொடுக்க மாட்டேன்றீங்க. இருக்கீங்களா? யார்கிட்ட பேசுறாரு? பையன், சின்ன பையன், வாலிப இளைஞன், ஆடு மேய்க்கிற பையன். அந்த பையன்கிட்ட பேசுறார். நாட்டை பற்றி, நாட்டை ஆளுகிறவர்களை பற்றி, மந்திரிகளை பற்றி, பூசாரிகளை பற்றி பேசுறார், ஆசாரியர்களை. பையன், ஆடு மேய்க்கிற பையன் நெருப்பாக மாறினான். பசங்க எப்படி பேசும்? விளையாட்டு தரமா. ஆனால் இப்போ இவனுடைய பேச்சில் முதிர்ச்சி, தெளிவு, அறிவு, ஞானம், தீர்க்க தரிசனம் என்ன அப்படி பொழியுது. வீட்டில் போய் பேசுறான். என்னடா ஆச்சு? காலையில் நல்லதானடா போனேன், என்னடா ஆச்சு இப்படி பேசுறியாடா? வார்த்தையில் நெருப்பு பொழியுது. அவனாவே இல்லை, வேற மாதிரி ஆயிட்டான். என்ன நடந்ததுன்னு அப்பா கேட்டா சொல்றா, நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் உங்க ஆடு மேய்க்க கொஞ்சம் பழம் பொறுக்கி போற வழியில் விற்றுட்டு போவேன். என்னை சர்வலோகத்தையும் படைத்தவர் என்னை அழைத்து பேசினார். அவன் பேர் தான் ஆமோஸ். ஒரு சுருக்க கதையை சொல்லிட்டேன். ஆமோசனுடைய கதை இதுதான். அவங்கிட்ட ஒரு கதை சொன்னார். நான் இப்போ ஆமோஸ் கதையை சொன்னேன். அவங்கிட்ட ஒரு கதை சொன்னார். இவர் ஆமோஸ், உங்க ஊரை சுற்றி 8 நாடு இருக்கு. எத்தனை நாடு? சத்தமே இல்லையா? 8 நாடு இருக்கு. பக்கத்தில் தமஸ்கு, தமஸ்குன்னா இப்போ இருக்கிற சீரியா, அதனுடைய ஹெட் குவார்டர் எது? சீரியா. சீரியாவினுடைய ஹெட் குவார்டர் தமஸ்கு. இங்கே பாரு, காசா இப்போ பாம்பு போட்டு இப்போ தான் இன்றைக்கி தான் உடன்படிக்கை பண்ணுறாங்க. இன்னைக்கு பிரச்சனை கிடையாதுன்னு இன்றைக்கி தான் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது தலைநகர் பெலிஸ்தியா பக்கத்தில் இருக்க.
இந்த தீரு இருக்கு பாரு, அதுக்கு ஒரு பட்டணம் இருக்கு, பொய்னிக்கியா. இது பாரு பக்கத்துல தோமன் பெசரா இருக்கு, அதனுடைய தலைநகர் ஏதோம். இந்த ஜோர்டன் பக்கத்துல அம்மான் இருக்கு பாரு, அம்மான். இந்த கீரியாத்து இருக்கு பாரு, அந்த கீரியாத்து பக்கத்துல மோவாப் இருக்கு. இந்த 8 நாடுகளை பற்றி கதை சொல்றார். ஹலோ, சத்தம் கொடுத்து சொல்லு அந்த நாட்டுகளை பற்றி. என்ன, அந்த நாடை நான் எரிக்க போகிறேன். வாசிங்க முதல் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினியை திருப்ப மாட்டேன். அவர்கள் கீலேயாத்தை இருப்பு கருவிகளினால் போரடித்தார்களே. 4, ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன். நெருப்பு அவர் கையில வச்சிருக்கிறது என்னதான், எங்கதோ தூக்கி அடிப்பாருங்க ஒரு நெருப்பு பந்த. எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. இப்போ நமக்கு ஹாலிவுட்ல நடந்துட்டு இருக்குதே, அந்த நெருப்பு எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல. இவன் சொல்றான் ஆராய்ச்சியாளர்கள், என்னங்க ஒன்று மேலே ஏறியணும், தண்டில் ஏறியணும் மரம், அல்லது கீழே ஏறியணும், இது என்னங்க சென்ட்ரல் எரியுது. எரிந்த நெருப்பு பந்து, அப்படிப்பட்ட பந்து பனைமரம் சென்ட்ரல் மட்டும் எரியுது ஜான்சன். அதுதான், எங்கே அக்கிரமம் உண்டோ அங்கே தீ பரவும். 8 நாட்டுக்கும் சத்தமிட்டு சொல்றாரு. அப்போ பக்கத்துல என்ன நாடு இருக்குன்னா, பக்கத்துல இவர் சொல்லும் பொழுது கிமு 709 தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, எப்போ கிமு 709 709. இங்க நம்ம ஆளு இவன் எந்த ஊர்ல பிறந்திருக்கிறான்? முதல் வசனத்துல படிங்க, எந்த ஊர்ல பிறந்திருக்கிறான் பாருங்க. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த. தெக்கோவான்னா பெத்தேலு, வேற ஒண்ணும் இல்லை. பெத்தேல்ல ஒரு ஊர், சென்னையில கொரட்டூர், பாடி, அம்பத்தூர், ஆவடி என்ற மாதிரி பெத்தேல்ல ஒரு ஊர். என்ன ஊரு? தெக்கோவா, பெத்தேல். பெத்தேல் தேவனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா பொங்கல் கொண்டாட்டம், காளை அவுத்து விடுற கொண்டாட்டம் ஓடுது. எங்க? பெத்தேல்ல. தெக்கோவா ஊரானாகிய தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின். அங்க ஆரம்பமே ஆடு மேய்க்கிறவனு தான் ஆரம்பிக்குது. அவருக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை. ஆனாலும் வேதத்தில் அவருக்கு ஒரு இடம் கொடுத்தாரு பாருங்களா. ஒன்றும் இல்லாதவனுக்கெல்லாம் பெரிய கௌரவமாக பேசிட்டு இருக்கிறான். ஆனால் ஆமோஸுக்கு எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஆடு மேய்க்கிறவனாகிய தெக்கோவா ஊரானாகிய ஆமோஸ். ஒரு பக்கா பட்டிக்காட்டான் கிராமம். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா பக்கா பட்டிக்காட்டான். ஏன்னா வாயில் வர்றதெல்லாம் பழமரம், ஆடு, மாடு, இந்த கதை தான் வரும். ஏன்னா அவன் கிராமத்து வாசி. ஆனால் அவன் எங்கே அனுப்புகிறாருன்னா, நகரத்துக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்லுன்றார். நீங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன நீ இப்படி எல்லாம் கிராம பாணியிலே பேசிட்டு இருக்கிற. அவன் தரிசனம் காண்றதை நீங்கள் நீங்கள் 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் தரிசனம் காண்றது அவன் கிராமவாசின்னு தெரியும். வெட்டுக்கிளி, அக்கினி, தூக்கநூல். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா பழக்கூட. அதாவது என்ன வாழ்க்கையில் இருக்குது அதுதானே பார்க்க முடியும். ஹலோ நண்பர்களே, என்ன 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 பார்க்க மாட்டேன்றீங்க? என்ன அனுபவிக்கிறோமோ அதுதான் தரிசனம். அதுதான். சிலருக்கு பாம்பாக தெரியும். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் பாம்பு புத்து இருக்குன்னு அர்த்தம். நம்ம யாரோட பழகிறோமோ, என்னென்ன அனுபவம் இருக்குதோ அதுதான் நம்ம வாயில வரும். அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். நம்ம எதை விட அதிகமாக பழகிறோமோ அதுதான் வாயில நிறைய வரும். ஸ்தோத்திரம். அது மாதிரி இந்த தம்பி கிராமத்து பையன், ஆடு மேய்க்கிற பையன். அதனால் தரிசனமும் எப்படி தான் வருது? நூலும் பழமும் மந்தையும் மாடுமா இருக்கு. ஸ்தோத்திரம். இப்படி அவனுக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுக்கும் பொழுது அற்புதமான இன்ட்ரடியூஸ். மந்தை மேய்க்கிறவனாகிய யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும். யாருடைய நாட்கள்? உசியா ராஜா தெரியும்ல. ஆலயத்துக்கு போய் நெத்தியில் என்ன வந்தது அவருக்கு? அந்த பீரியட் செல்வ செழிப்பு.
அவர் சொல்றாரு, யூதாவே இஸ்ரவேலே, ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க. இஸ்ரேலுக்கு தலைநகர் சமரியா, யூதாவுக்கு தலைநகர் எருசலேம். இப்பதான் நாடு ரெண்டு பட்டு அழுத. சாலமோனு பிறகு தேசம் என்ன ஆயிப்போச்சு? வட தேசம் தென் தேசம் ஆயிப்போச்சு. தென் தேசத்தினுடைய நாட்டுக்கு பெயர் யூதா, அதனுடைய தலைநகர் எருசலேம். வடதேசத்தினுடைய நாட்டுக்கு பெயர் இஸ்ரேல், அதனுடைய தலைநகர் சமரியா. வடதேசம் தென் தேசம் ஞாபகம் வச்சுக்கிங்க, ரொம்ப கவனம். வேதத்தை படிங்க. இந்த நாட்கள் உள்ள இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு அரைக்கூவல் விடும்படி கர்த்தருடைய சித்தம். அந்த இளைஞன், அந்த வாலிப பையன், கிராமத்தில் ஆடு மேய்க்கிற பையனுக்கு இறைவனுடைய குரல் சத்தம் கேட்கிறது. ஆதியாமத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் கதையை. ஒவ்வொரு நாட்டுக்கும் 8 நாட்டுக்கு தீர்க்க தரிசன சொல் என்று சொல்லிக்கிட்டு வரும் பொழுது இவங்க காதுல கேட்குது. யாருடைய காதுல? யார் காலம் அது? உசியாவினுடைய காலத்திலும் 2ஆம் யெரொபெயாம் காலத்திலும். தென் தேசத்து ராஜா 2ஆம் யெரொபெயாம் ஆள்றாரு. வடதேசத்து ராஜ்யத்தை யெரொபெயாம் 2 ஆள்றாரு. தென் தேசத்து ராஜ்யத்தை உசியா ராஜா ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது பெரிய சவுண்டு, ஊரே பத்துக்கிட்டு எரியுது. என்னடனா நெருப்பு வரப்போதான், நெருப்பு வரப்போதான். அப்ப பாத்தீங்கன்னா நாடுகள் செல்வ செழிப்பா இருக்குதுங்க. அது போய் அது போய் அது போய் இப்ப அப்படி இங்க பாருங்களேன். அதாவது நேரடியா சொல்லுன்னு சொல்லல, யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நீ நேரடியா போய் சொல்லுன்னு சொல்லல. ஆரம்பமே எப்படிதான் போறாரு, அப்படி சுற்றி வளைச்சி நீ தப்பிப்பா என்று நினைக்கிறாயோ? ஏன்னா தேசங்களை உருவாக்கி மனிதர்களை படைத்து இதன் தேசத்தின் மேல் உலாவுகிறவர் நான் என்று சொல்கிற. வாசிங்க என்னோடு கூட 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். இவர் யார் பேசுகிறவர்? அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும். எதை? ஹலோ, திரு அண்ணாமலையார் அவர்தான். திருப்பதி, இமயமலை. இமாச்சலுக்கு மீனிங் சொல்லிட்டனே. இமாச்சலுக்கு மீனிங் சொன்னோமா இல்லையா? ஏமா மீனிங் சொன்னோமா இல்லையா? சொல்லியிருக்கிறேனே. சலம் என்றால் ஐயோ, இமாச்சல் செலமன்னா தண்ணியா? சரி, ரமேஷ் அண்ணங்கிட்ட வந்தால் கேட்டுங்க. நீங்கள், நான் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு, நீங்கள் திரும்ப என்கிட்ட கேட்குறீங்க. ஓகே. பாவத்தை போக்கும் மலைங்க. திருப்பதி, இறைவனுடைய பாதம். இவர் பாருங்க, இங்க இருக்கு பாருங்களேன். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும். இந்த உலகத்தில் யாராகிலும் இப்படி பேசினது உண்டா? சரித்திரம் உண்டா? சர்டிபிகேட் உண்டா? ஹலோ, இறைவன் சொல்றார் பாருங்க, காற்றை சிருஷ்டித்தவர், பர்வதங்களை உருவாக்கினவர், மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறோம். டொமினிக், ஏன் மாத்திரை போட்டு சாவ பார்க்கிற? உன் நினைவுகளை வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நாமமே அது. சாதாரணமா இல்லை, அவரு அப்படிப்பட்டவர். இவனுக்கு எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாருங்க. இவரை மாதிரி சொல்லி கொடுக்குற ஆளே இல்லை. நாங்கள்லாம் டைரக்டா தீரியை சொல்லி கொடுப்போம். இவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன். எப்படி போ 8 நாட்டுக்கும் குரல் கொடு. நம்மால் என்ன வரும்? இப்போ கொஞ்சம் பயம் வரும். பக்கத்து வீட்டு கதவை தட்டினா இங்கே திறனை வருவான்னு நினைப்போம். அதனால இந்த 8 நாட்டுக்கும் குரல் கொடுனாரு. குரல் கொடுக்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு வைத்தியர் சொல்லு அப்படி காதில் கேட்டுச்சு. யாருக்குன்னா ஆசாரியன். அந்த பீரியடில் 2ஆம் யெரொபெயாமுக்கு ஆசாரியனாக இருக்கிறவருக்கு அமத்சியா அவருக்கு பேர். வாசித்து பாருங்களேன் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் 10வது வசனம் 7ஆம் அதிகாரம்.
அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரேபியாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தார் நடுவே நமக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகள் எல்லாம் சகிக்க மாட்டாமல் எரியுது எரியுது எரியுதுன்றான். அவன் வாயில் என்னதான் வருது? நெருப்பு நெருப்பு நெருப்பு. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? சத்தமே காணுமே. இது பாருங்க, டிலே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் டிலே பண்ணிவிடுவேன், எனக்கு குரல் கொடுக்கணும். இருக்கீங்களா இல்லையா? இவன் பாட்டுக்கு நான் அலையிலியாவும் சொல்ல மாட்டேன்றேன், ஆமைனே சொல்ல மாட்டேன்றேன். நீங்கள் பாட்டுக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு கலகலன்னு. நான் இப்போ உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரியே பேசுகிற கதை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்களுக்கு சவுண்டு விழுந்து போச்சு. யாருக்கு முதல்ல விழுது சவுண்டு? ஆசாரியன் பேரே அமத்சியா சவுண்டு விழுது. உடனே இவர் ஆள் அனுப்புகிறார், ராஜா இந்த மாதிரி குரலை கொடுக்குறான், ஊரெல்லாம் எரிய போதான். 709 எரிய போது. 722 இடைப்பட்ட பிட்வீன் இயர்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க? 22 9 மைனஸ் பண்ணா 13 வருஷம் இருக்கு. 13 வருஷத்துக்கு மனுஷன் தீர்க்கதரிசி சொல்றாரு. இவன் சொல்றான், அந்த அதுக்கு ராஜா என்ன சொல்லி அமைச்சார் பாரு, எரேபியாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொன்னான். அமத்சியா ஆமோஸை நோக்கி, இந்த பாரு தரிசனம் பார்க்கிறவனே, போ போ போ, உன் ஊருக்கு போ 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 போ, நீ பெத்தேலுக்கு போ 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 போ, நீ யூதாவுக்கு போ 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 போன்றான். இங்கே பாரு, பே இங்க வந்து நடிக்காத, நாங்கள் எப்படி இருக்கோம், செல்வ செழிப்பா இருக்கிறோம். இங்க பேபே காட்டுறான். போ ஊருக்கு போ. யாருக்கிட்ட? சின்ன பையன். அது என்ன பண்ணும் பாவம், சின்ன பையங்க. நான் நினைக்கிறேன் அவன் ஆஃப் ட்ராயர் போட்டுக்கிட்டு கையில் ஒரு பூக்கூட ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பையன் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்குது. தெரியலை நம்ம ஆளுங்க தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கிறாங்க? கோட்டை சூட்டை போட்டுக்கிட்டு, டையை ஒன்று கட்டிக்கிட்டு, ஷூவை ஒன்று போட்டுக்கிட்டு, அப்பா அதுவும் என்கிட்ட இருந்தால் அமங்கலம் பண்ணிவிடுவேனே. ஆனால் அந்த பையன் எப்படி போகிறான்? என்ன சொல்கிறான் பார், போ 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 போ, யூதாவுக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லு. பெத்தேலில் இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, சொன்னா நீ செத்த. அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமா இருக்குது. போ 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 போ. யாருக்கு கதை நல்லா இருக்கா இல்லையா? நீங்களும் உட்காந்துக்கிற ஸ்டைல் ரொம்ப குளிருதோ? இறைவா, எங்களுக்கெல்லாம் காற்று பத்தலையா? உங்கள் உடம்பு கொஞ்சம் சூடாக்குறேன், வெயிட் பண்ணுங்க. 14வது வசனம். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதி உத்தரவாங்க, இந்த பாரு தம்பி, சார் அண்ணே அண்ணே ஆசாரியன் என்ன, பாப்பா அண்ணே கொஞ்சம் கவனி என்ன, நான் தீர்க்கதரிசியும் இல்லை, எங்கள் அப்பா தீர்க்கதரிசியும் அல்ல, நாங்களாம் ஆடு மேய்க்கிற குடும்பையா, நான் சின்ன பையன், உங்கள் வயசுக்கெல்லாம் நான் கிடையவே கிடையாது, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் பையனும் அல்ல, நான் ஆடு மேய்க்கிறவன், போகிற வழியில் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவன். மந்தையில் பின்னாடி ஒரு நாள் போயிட்டு இருக்கும் பொழுது என்கிட்ட அழைத்து சொன்னாரியா. மக்களே, காலம் காலமாய் வேதம் படிக்கிறோம், கருத்து தெரியாமல் நம் ஜனத்தை சாக விடுறோமே. என் ஜனம் அழிகிறது மக்களே. யார் யார் உன் வீட்டில் வேதத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு மாத்திரம் ஜபிக்கிறியே, உன் அண்டை வீட்டாரை கூப்பிட்டு ஜபிக்கிறையா? டோமனிக்கு ஒரு அண்டை வீட்டார் ஜபிக்கலன்னு சொன்னா டோமனிக்குடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? யோசித்து பாரு. உன் குடும்ப ஜபத்தில் பக்கத்து வீட்டை நீ நினைக்கிறாயா? சுவிசேஷம் சொல்றியா? இந்த தம்பி சொல்றாரு, நான் மந்தை பழங்களை பொறுக்கிறவனுமாக இருந்தேன், மந்தையின் பின்னால் போகிற போது என்னை கர்த்தர் அழைத்தார். ஐயா, நீ போ, என் ஜனமாகி இஸ்ரேல் விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். அவ்வளவுதான். இப்போ நான் சொல்றேன், அமத்சியா இந்த வார்த்தை கேள், இஸ்ரேலுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லாது என்று நீ சொல்றியே, இது நிமித்தம் உன் பொஞ்சாதி இந்த நகரத்தில் வேசியாவாள். வரலாறு புரட்டினீங்கன்னால் 722 அவன் மனைவி வேசியானால், 72 இஸ்ரேல் சீரியாவால் எரிஞ்சது. பிரைஸ் காட். பயம் இருக்கட்டும். நீங்கள் படிக்கிற வேதம் மனிதன் எழுதினதல்ல, இறைவன் எழுதி கொடுத்தது. அவர் வார்த்தை பலிக்கும். நீங்க என்னவோ டைம் பாஸுக்காக பைபிள் படிக்கிறீங்க, இல்ல, கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறதை பேசுவார்.
நானும் இப்போ ஆமோஸை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. வெறும் அவுட்லைன் மட்டும் கொடுக்க சொன்னால் நான் வெறும் மேலே தான் போயிட்டு இருக்கிறேன், உள்ளே போகவே இல்லை. 139 வசனம் இருக்கு, நான் அவ்வளவும் பேச போகிறது இல்லை, அவுட்லைன் மட்டும்தான். அதுக்கு எனக்கு இப்போ 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. ரசித்து பாரு வாழை. இளைஞர்களே, வாலிப பிள்ளையே, இன்னைக்கு ஒப்பங்கம்மா கட்டுப்படுத்துறாங்கன்றதா சபைக்கு வந்திருக்கிற. ஆனால் நீ ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர். நான் திரும்ப சொல்றேன், உனக்கு ஜீவனையும் உனக்கு வருங்காலத்தையும் உன் ஆயுசையும் தன்னுடைய கைகளில் வைத்து உன் சிந்தனை என்னது என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவசரப்படாதே. நீ நினைத்த காரியம் நடக்கலன்னு சொல்லி நடக்கும் அவர் பாதத்தில் காத்துரு. வெயிட் பண்ண, அவசரப்பட்டுறாதீங்க. இந்த நல்ல நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படற்றும். மகளே, மகனே, இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் விக்கிர ஆராதனை வச்சுட்டு இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில 2 மணி நேரம் போயிட்டு வரணும், வரும்பொழுது கரியோடு திரும்பணும். மக்கள் அழிகிறார்கள், என் ஜனம் அழிகிறது. மந்தைக்கு பின்னாடி போகிற பகலில் கர்த்தர் கூப்பிட்டு பேசுகிறா. மனைவி வேசியாவால் உன் குமாரர் உன் குமாரத்திகள் போரில் விழுவார்கள். உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும். நீயோவெனில் அசுத்தமான தேசத்தில் செத்து போவாய். இஸ்ரவேலி தன் தேசத்திலிருந்து சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 722 சீரியாவனால் இஸ்ரேல் அடிமையானது. கொளுத்தி போட்டாங்க ஊரை. அதுக்கப்புறம் யூதா, அவங்க அதுக்கு மேல. மக்களே, ஒரு திடுக்கிடும் செய்தி சொல்றேன். இந்த பிசாசானவன் இருக்கிறானே, அவன் யார் வீட்டை மட்டும் தட்டுறான் தெரியுமா? சொல்லட்டுமா? சத்தமே இல்லையே. 3ஆம் அதிகாரம். நண்பர்களை சொல்லட்டுமா? யார் வீட்டை பிசாசு தட்டுறான்? என் வீட்டில் பில்லி சூனியம் வருமா? என் வீட்டில் சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வருமா? என் வீட்டில் தொல்லைகள் வருமா? யார் வீட்டுக்கு வருது? புட்டு 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 புட்டு. என்னங்க குடுகுடுப்புக்காருங்க? யார் வீட்டுக்கு வருகிறான்? யார் கதவை தட்டுகிறான்? குடு 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 குடு. நான் ஊழியக்காரன், நான் ஏன் எப்போ புடுபுடுக்காரனா மாறினேன்? ஏய் தங்கச்சி, கவனிச்சுக்க. 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல், செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் தங்கள் வீடுகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். யார் வீட்டுக்கு சத்துரு வரான்? யார் வீட்டுக்கு கதவை தட்டுறான்? ஹலோ, எந்த வீட்டுக்கு கொடுமை கொள்ளை வருது? கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாம உனக்கு தூக்கம் வருது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நல்வழியை கற்றுக்க முடியல. இங்கே சாமி கும்பிட வராத. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலயம் சாமி கும்பிடுறது கிடையாது. உங்க வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பம் தான் சாமி கும்பிடுற இடம். இந்த இடம் படிக்கிற இடம். வாழ்க்கையை படிச்சுக்கிங்க. இந்த இடத்துல சாமி கும்பிடாதீங்க, தப்பு. இது கற்றுக்கொள்கிற இடம். இந்த இடத்தில் செம்மையானதை நீ கற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் சுபிட்சமாய் இருக்கும். ஸோ நாம் இறைவனை ஆராதிப்பது, இறைவனுக்கு மரியாதை கொடுப்பது எங்க? வீட்டில். அங்கே கண்டதை பேசுகிறோம், கண்ட வார்த்தையை பேசுகிறோம், கண்டபடி நடந்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு வர்றோம். தலைக்குள்ள குளிக்க மாட்டியா? சிலர் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை குளிக்கிற நண்பர்கள். பிரசங்கிமார்களே, பிரசங்கிப்பது சுலபம், ஊழியம் செய்வது சுலபம், நடந்து காட்டுவதுதான் கடினம். சுவிசேஷம் சொல்வது சுலபம், ஆனால் சுவிசேஷம் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? நான் நற்செய்தியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? அதுதான் முக்கியம். நாம் வாழ்ந்துட்டு ஜெபிச்சு பாருங்களேன், கர்த்தர் கிரியை செய்வார். வாழாமலே பேசும்பொழுது தான் அங்கே ரிசல்ட்டு 0. சரி, ஏன் சத்துரு உள்ளே வருகிறான்? கவனிங்க. பாவம், ஆதாம். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், படிங்க, பார்த்துக்குங்க. அந்த பேசேஜ் போயிடுங்க. சர்ப்பமானது
வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. ஆரம்பிச்சதுங்க. பாருங்களேன், 2 மரத்தை வச்சார். கவனிங்க, 2 மரம் வச்சார். ஆதாம் நல்லது கெட்டது சாப்பிட்ற அறியிற பழம், இன்னொரு பழம், இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா உனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல. ஆமோஸ் மாதிரி சின்ன பையன், இளைஞன். படைக்கும் பொழுது, ஆதாமை படைக்கும் பொழுது வயசு 30. நான் வயசை சொல்லலை, அப்போ 1 வயசு. ஆனால் அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் 30. நீங்கள் எப்படி வயசை சொல்கிறீங்க? அது இப்போ உனக்கு புரியாது. வயசு வரும்போது தெரியும் அந்த வயசு. உனக்கு வயசு வரும் ஒரு நாள், அப்போ பார்க்கலாம். பைபிள் ஸ்டடிக்கு வா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வா, என்னை ஃபாலோ பண்ணு, அப்போ உனக்கு வயசு வருவேன். வயசுக்கு வராமலே இப்போ கேட்குற இந்த பசங்க போயிட்டு கல்யாணம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் அது வயசு வரும், அப்போ கேளு, நான் சொல்லித்தரேன். உயிரோடு இருக்கும்போது சாவை பற்றி ஏன் கேட்குற? செத்த பிறகு சாவு எடுக்கிறத பற்றி சொல்லித்தரவா? ஊழியக்காரங்க சாவுங்க, அப்போ சாவு பற்றி தெரியும். செத்தாதான் இந்த இடத்தில் நீங்கள் மகிமையாக நிற்க முடியும். சாகிறவனுக்கு தான் ஊழியம், சாகாதவனுக்கு ஊழியம் இல்லை. கோதுமை மணியானது செத்தால் ஒழிய மிகுந்த பலனை கொடுக்காது. அதனால் ஆன்மீக வாழ்க்கை என்பது விளையாட்டல்ல. ஆன்மீக வாழ்க்கை வாழுகிறவர்கள் செத்துடணும், சும்மா சாக முடியாது. அதுக்கு தான் ஆவியானவர், அதுக்கு தான் வசனம், அதுக்கு தான் ஊழியக்காரர், அதுக்கு தான் வேதம், அதுக்கு தான் தெய்வீகம். இது உள்ளே வந்தால் உலகம் தானாவே செத்துரும். சோத்துரும். சரி, ஓகே, நான் மேட்டருக்கு போகிறேன். அப்போது அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது. எந்த பையனுக்கு? ஆமோஸுக்கு ஆதாமுக்கா? இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஆமோஸா ஆதாமா? ஆதாமுக்கு ஒன்றும் தெரியல. இங்கே வாயேன், இந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு நல்லதும் தெரியும் கெட்டது தெரியும். அப்படியாண்ணே? பாம்பை கூட ஆச்சரியமா, அது பாம்புன்னே தெரியல, ஏன்னா விளையாடிட்டு இருந்தான் அந்த பையன் அந்த கூட. அப்படியாண்ணே? இன்னும் ஏமாத்தினது பொம்பளையா? பொம்பளைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெண் புத்தி. கவலைப்படாதீங்க, பெண்களுக்கு ஒரு மூளை இருக்கு, பின்னாடி வர்றதை முன்னாடியே சொல்லுவாங்களா. இதில் இந்த பழமொழி சில பெண்களுக்கு மட்டும்தான் அடங்கும். ஆனால் 99% பின்னாடி வர்றது தெரியவே மாட்டேன்னுது. நீங்கள் அது எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ தெரியல. 709 சொல்லுகிறார், 722 நடக்கப் போகிறதை பின்புத்தி நமக்கெல்லாம். ஹல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை? இந்த பையனுக்கு பாவம் ஒன்றும் தெரியல. நல்லது கெட்டது தெரிகிற பழத்தை பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டான், பொண்ணு வந்து பையன்கிட்ட கொடுத்துட்டான். ஐயோ, என்ன நடந்தது தெரியுமா? கொடுமையும் கொள்ளையும் அவர்களுக்கு குடி வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? எல்லாமே போயிடுச்சுல்ல. சொர்க்க வாழ்க்கை போயிடுச்சு, தரித்திரம் வந்தது, கொடுமை கொள்ளை, அவனுக்குள்ள இருந்த 7 மகிமையும் அவனை விட்டு போயிடுச்சு. கொள்ளை போயிடுச்சு, வாழ்க்கையில் என்ன வந்து சேர்ந்தது? கொடுமை வந்துச்சு. கொள்ளையும் கொடுமை வந்து சேர்ந்தது. அவனுக்கு நண்பனாக மாறி போனது பாவமும் பிசாசும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்தில் எந்த கதவை தொட்டினாலும் கொடுமையும் கொள்ளையும். நடிகனா, பணக்காரனா, அரசியல்வாதியா, அங்கே கொடுமையும் கொள்ளையும் நெய்யா இருக்கு. காரணம், நல்லது கெட்டதுன்னு சொல்லி கத்துக்கலான்னு பார்த்தாங்க. அண்ணா சினிமா துறைக்கு போனாரு, கொடுமையும் கொள்ளையும் தான் வந்துச்சு. போய் பார், உனக்கு மிச்சம் எதுதான்? கொடுமையும் கொள்ளையும். உனக்கு துணை செய்வது பிசாசும் பாவமும். சொல்லி பாருங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி. உனக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லணும், கையை பிடிச்சிக்க. உனக்கு பிசாசும் பாவமும் துணையானால் உனக்கு கொடுமையும் கொள்ளையும் சொத்து. சபைக்கு வந்திருக்கிற சகோதரா, கொஞ்சம் குடும்பத்தை யோசித்துப்பார், உன்னுடைய பர்சனலிசம் யோசித்துப்பார். உனக்கு துணை எது? படைத்ததா, படைக்கப்பட்டவரா? சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி பொங்கல் வைக்காதே. கொடுமையும் கொள்ளையும் குடும்பத்தில். மறுநாள் எல்லாம் பல்லியல் சிகிச்சை. 2 சாவு, 5 சாவு. தேவையா இதெல்லாம்? உடனே அரசாங்கத்தை குறை சொல்றது. நீ காலை மஞ்சு விரட்டுறதுனால தான் 2 பேர் செத்துட்டான், நீ காலை வச்சு உடனே கேஸு. ஏன் கொடுமையும் கொள்ளையும் தான் ஏன் மிச்சம்? ஏன்னா உனக்கு துணை செய்வது எது? சபையே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, ஆதாமே மெதுவா போய் அப்படிலாமா சாப்பிடக்கூடாது, தயங்கி தயங்கி பாவம் செய்தான். முடிவு என்ன தெரியுமா? குற்ற உணர்வை சாகடிச்சிட்டாங்க. என்ன உணர்வை சாகடித்தான்? பின்பு மனசாட்சி செத்து போய் துணிகரம் கொண்டான். கொள்ளையானது எல்லாம். அதனாலதான் மூத்த பையன் கொலைக்காரனா மாறினான். வம்சம் ஃபுல்லாவே கொலை, பொய், மாயமாலம், விபச்சாரம், வேசித்தனம். காரணம் அவருக்கு துணை செஞ்சது எது? நீ செய், நான் துணை செய்யறேன். எது சொல்லுது? பேய் சொல்லுது. நான் துணை செய்ய, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். சாமுவேல் தான் ஆனஸ்ட் முடிச்சிருக்கான். பிஎல் போடுற கேஸை, போடுறா இன்ஜெக்டர், விடுறாதான் அவனுக்கு ஒரு 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 அடி இடம் கூட கூடாது, போடுறா அவனை வெட்டு தள்ளுறான், வந்துடலாம்டா வெளியே. 15,000 தான்டா பேல்ல. உனக்கு துணை செய்யது எது? அப்போ உன் வீட்டில் என்ன இருக்கும்? காசிமேடு, பெசன் நகர், இப்படி சென்னையில் சில ஏரியாக்கள்லாம் இருக்கு. சாதாரண குத்தி போட்டு போயிட்டே இருப்பான். ஒன்றும் கிடையாது, 15 நாள் ரிமாண்டு, அடுத்தது வெளியே எடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. உள்ளே இருந்துக்கிட்டே ஸ்கெட்ச் போடுறாங்க உன்னை வெளியே தூக்கிறதுக்கு. உனக்கு பிசாசும் பாவமும் துணை செய்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனசாட்சி மறத்து போய், உன் உணர்வுகள் மறத்து போய், கொடுமை உன்னுடைய வாழ்க்கையில் குடிக்கொண்டிடும். வானே மகளே, எப்பொழுது சத்துரு உள்ளே நுழைந்தான் பத்தியா கோட்டை விட்டீங்க. தமிழில் கொஞ்சம் இங்கிலீஷில் படிச்சிடுறீங்களா? 10th one. நம்ம திறக்கிறது இல்லைல்ல. For they know not do to the right, saith Lord, who not do the right. அதாவது சரியானதை நீ செய்ய மறந்து போனால் அல்லது நீ விட்டு விடுவாயானால். நெக்ஸ்ட் ஒன். saith the Lord, who store up violence and robbery in their palace. வந்துருவான் கொள்ளைக்காரன், உன் வீட்டுக்குள்ள வருவான். சகோதரா, தம்பி, சகோதரனே, எதை நீ கடவுளா வச்சிட்டு இருக்கிற? பணமா? உன் உடல் உழைப்பா? எது உனக்கு கடவுள்? எது உன்னை ஆளுகை செய்துமா? மக்களே, கொஞ்சம் சிந்திங்க. எங்க சபை இந்த வருஷம் விருத்தி ஆகுது. எங்க சபை, நீங்க என்ன சொல்றீங்க? எங்க சபை நீங்க சொல்ல மாட்டீங்களா? அதுக்கும் ஆமேன் தானா? செம்மையானதை செய்தால் சத்துரு ஓட ஓட ஓடுவான். ஏன்னா இங்கே இடம் இல்லை, இங்கே இடம் இல்லை. அது தெரிஞ்சே தெரியாமல வெளியே பிஞ்சு போன தொடப்போம், பிஞ்சு போன செருப்பு மாற்ற கூட்டத்தில் தான் இருக்குது உள்ள அசுத்தங்கள். நம்ம பிஞ்சு போனதில் இல்லை, புதுசாக உள்ளே வச்சுருக்கிறோம். நம்ம வீட்டில் எதுவுமே வெளியே தெரியாது. மக்களே, செம்மையானதை செய்ய பழகு. உனக்கு துரோகம் பண்ணுகிறவன் யார்? உனக்கு விரோதம் பண்ணுகிறவன் யார்? உனக்கு தீங்கு செய்கிறவன் யார்? ஸ்தோத்திரம். ஆகவே அன்றைக்கு 3ஆம் அதிகாரம் ஆதாம் அந்த சின்ன வாலிப பையனிடத்திலிருந்து ஆரம்பித்த தீங்கு, மனசாட்சி மரித்து போய், அதாவது மறத்து போய் தீமை செய்ய துணிந்த மனிதன். இங்கே பாருங்களேன், ஒரு பக்கம் சாமியை வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் ஆசாமியும் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் பாவத்தையும் வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் அடப்பாவத்தையும் வச்சுக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படி ஆகிப்போச்சுங்க வாழ்க்கை. காலையில் சர்ச்சைக்கு போவோம், சாயந்தரம் ஒயின் ஷாப் போவோம். காலையில் சர்ச்சைக்கு போவோம், வீட்டுக்கு போனோன்னு அடிதடி எல்லாம் பறக்கும். அப்புறம் அப்பளப்போ சாத்திரம் சோத்திரம். நான் எவ்வளோ நாள் தான் உபவாசம் திருப்பில் வாயில் வச்சரம் வந்துடுச்சு, நாக்கில் வச்சரம் வந்துடுச்சு, வயிற்றுல புண்ணு வந்துடுச்சு, அல்சர் வந்துடுச்சு, கேஸ் ஆகி போச்சு. எவ்வளோ நாள்? முதல்ல செம்மையானதை செய்ய பழகுங்க. யார் கேட்டால் உபவாசம் உன்ன? உபவாசம் சிந்து சாவது யார் சாவணும்? பாவம் செய்கிறவன் சாவணும். நீ தான் நல்லது செய்ய. உனக்கு ஏது தீமை? சோதனை வந்தாலும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லு. சத்தமே இல்லை. எனக்கெல்லாம் ஃபாஸ்டிங் எது கேட்டால் உங்களுக்காக தான் நான் சாப்பிட்றேன். நான் பாவம் செஞ்சதுனால இல்லை. என் ஜனங்கள் இன்னும் கொஞ்சம். இப்போ புரியுதா அவுட்லைனு? ஆமோஸனுடைய அவுட்லைனு. சத்துரு உள்ளே வருகிறான். அதனால் உங்கள் வீட்டு கதவை கொடுமைக்கும் கொள்ளைக்கும் மூடினாலும் அது திறந்துக்கும். அதுக்கு நீங்கள் வெளியே ஒரு வசனம் வச்சுக்கிட்டு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. சாரி, உங்கள் வீட்டு வாசலில் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ, நான் தான் வச்சுருக்கிறேன். என் வீட்டு வாசலில் கூட ஒன்று வச்சுருக்கேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே வரும்பொழுதே எது இருக்குது?
அதுக்காக அது மக்கிடும். நான் அதை நம்புறது கிடையாது. உள்ளே இருக்கிறவன் அந்த வசனத்துக்கு பாத்திரவானா இருக்கணும். எதை நம்பினுக்கிறோம்? சின்ன மாமியார் ஒன்று இருந்தது, எனக்கு மறிச்சிட்டாங்க. இருந்தாங்க பக்கத்து வீடு சத்துரு அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்கு எதிர இந்த பக்கம் ஒரு 10 இயேசு ரத்த ஜெயம், இந்த பக்கம் ஒரு 10 இயேசு ரத்த ஜெயம். அவள் பார்க்குற இடத்துலலாம் இயேசு ரத்த ஜெயம். சாரி, நீ என்ன இயேசு ரத்த ஜெயம் பூசினாலும் அவங்க அப்பா ஒரு நாள் உள்ள வந்துட்டார். யாரப்பா? கண்டுபிடிக்க முடியல. காய்ச்சல், ஒரு வாரம் காய்ச்சல். அதுக்கப்புறம் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. யார் நீ? நான் தான் தாத்தா வந்துக்கிறேன்பா. என் பொண்ணு கிறிஸ்டின் ஆனதுலேருந்து என் கல்லறையை வந்து சுத்தம் பண்ணி பாயாசமெல்லாம் வைக்க மாட்டேன்றா. ஓடி போயிட்டுனேன். அவங்களாம் ஆர்சி அந்த கல்லறை திருவிழாவுக்கு போயிட்டு கல்லறையை சுத்தம் பண்ணி பாயாசம் வைக்குமா, அதனால் தாத்தா வந்துட்டார். உங்களுக்கு நீ என்ன ஏசுறத ஜெய எழுதினாலும் உன் வாழ்க்கையில் செம்மை இல்லாவிட்டால் சத்துருவும் கதவை தட்டுவான். ஞாபகம் இருக்கட்டும், தட்டுவான். நீ ஓப்பனே பண்ண வேணாம், தானாவே திறந்துக்கோ. ஏன்னா நீ தான் வச்சிருக்கிற சரக்கு உள்ள. கிறுக்கு, முறுக்கு, கோபம், எரிச்சல், அன்பு எங்கே, பண்பு எங்கே, தன்மைகள் எங்கே, சமாதானம் எங்கே, சந்தோஷம் எங்கே, இரக்கம் எங்கே, விட்டு கொடுத்தல் எங்கே? ஒரு வெங்காயமும் இல்லை. உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லாத போகிறது தான் வெங்காயம். என்ன பிரசங்கம் கேட்டாலும், என்ன செய்தி கேட்டாலும், என்ன எல்லாம் வெங்காயங்க. நான் சொல்லலை, பெரியார் சொல்லிட்டு போனார். என்ன ஜெய்சீலன், நாங்களும் ஒரு காலத்தில் பாசிசம் பெரியார் கொள்கையில் தான் இருந்தோம். உரிக்க உரிக்க ஒன்றுமில்லாத போகிற வெங்காயங்கள் என்னார். அதனால் சர்ச்சையை பார்த்து கொடுமை கொடுமை கொடுமை, குடும்பங்கள் இல்லைன்னா தலை விரிச்சு ஆடுது. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் கோயிலே பாஸ்டர்களுக்கு சண்டை. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் ஊழியக்காரங்களுக்கே சண்டை. ஐயோ சாமி, இங்கே சாமிக்கு கொடுமைப்பா. சத்தியமாக இந்த சாமிக்கு கொடுமை கிடையாது. என்ன சிரிக்க மாட்டேன்றீங்க? சீரியஸாக இல்லை. நான் வேறு கையை தூக்குறேன், நீங்கள் எதனா எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆமையான கிடையாது, ஆமையும் இல்லை. நீங்கள்லாம் ஆமை போயிடுச்சா என்ன? சத்துரு உள்ளே வந்தா. மகளே, 2வது வசனம் 3:2. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். பூமியில் உள்ள வம்சங்களிலேயே உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன். ஆகையால் உங்கள் சகோதரரே, என் நண்பரே, என் அன்பு குடும்பமே, உன் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலோ அத்தனை பேர் நான் தெரிந்து கொள்ளல. உனக்கு மட்டும் சொப்பனத்தை கொடுத்த டொமினிக், உனக்கு மட்டும் சம்பத்தை அழைத்தேன். நீ என்னுடையவன். பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் நான் தான் படித்தேன். உங்களை மாத்திரம் நான் அறிந்து கொண்டேன். உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். அந்த வார்த்தை நமக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். அதனால யாரை நேசிக்கிறாரோ அவங்க கிட்ட கொஞ்சம் உரிமை அதிகமாக எடுத்துப்பார். எங்கே பாருங்களேன், எங்கே சத்தம் இருக்கிறதோ, எங்கே கண்டிப்பு இருக்கிறதோ அங்கே நேசம் இருக்குதுன்னு பொருளுங்க. உங்கள் அப்பா உன்னை கண்டிச்சா அவர் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காருன்னு புரிஞ்சுக்கிங்க. கூட ஒன்று சொல்லும், எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கிறாரு உங்கள் அப்பா, வீட்டை விட்டு வந்துடுற. பாவமும் பேயும் உங்ககிட்ட குடிக்கொண்டிருக்கு. உஷார். பெற்றவங்களை எப்பவுமே துரோகமாக எண்ணாதீங்க. சிலர் சொல்கிறாங்க, வீட்டில் நடக்கிறதெல்லாம் பாஸ்டர் சபையில் சொல்கிறாரு, யூதாவிலும் இஸ்ரேல் நடக்கிறது தான் சொல்கிறாரு. வேறு எதை சொல்ல முடியும்? வீட்டில் நடக்கிறது தான் சொல்ல முடியும். என் வீட்டில் என்ன நடக்குது அதுதானே என் வாயில் வரும். என் சபையில் என்ன நடக்குது அதுதானேங்க நான் சொல்ல முடியும். இன்னொருத்த குடும்பத்தில் நடக்கிறத சொல்ல முடியும். என் பிள்ளைங்களை பற்றி தான் சொல்ல முடியும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பவுல் எதை சொன்னார்? சங்கீதத்தை தான் சொல்கிறார். வீட்டில் நடக்கிறது தான் சொல்கிறாரு. ஆமாம், நான் எங்கே உலாவிட்டுக்கிறேனோ அதே தான். நான் ஆவிக்குரியவன் தான், நீங்கள் ஆவிக்குரியவன். நான் செத்து போய் டுபாக்கூர் பாஸ்டர் தான் சபையும்
மன்னிக்கணும். ஆகவே மகனே மகளே, நாம் தேவனை சரியான முறையில் ஆராதிப்போமானால், நாம் தேவனோடு சரியான முறையில் இருந்தால் கண்டிப்பாக உலகத்தில் இகழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். இந்த ஆமோஸ் எப்படி இருக்கிறாரு? நீ தேவனோடு சரியான முறையில் உறவாடி ஊழியம் செய்தால் கண்டிப்பாக உன்னை ஒரு பக்கம் பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் என்ன உண்டு? எதிர்ப்பு உண்டு. எதிர்ப்பு பெருசாலாம் என்னது? அழைத்தவர் சர்வலோகத்தையும் உருவாக்கினவர். நீ தேவனோடு சரியான முறையில் இருப்பாயானால் கண்டிப்பாக நீ இகழ்ச்சியை எதிர்ப்பார். உன்னை எதிர்க்கும் கூட்டம் உண்டு. ஆனாலும் பயப்படாதே, தடைகளை தகர்க்கிறவர் உன்னோடு கூட உண்டு. அதனால சபையே, என் அன்பு தெய்வ ஜனமே, கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். மந்தைக்கு பின்னே போய் பழத்தை பொறுக்கிறவனை கர்த்தர் தேடுகிற அந்த கண்கள் உன்னையும் இன்றைக்கு தேடுகிறது. நான் உன்னை எதற்காக தெரிந்தெடுத்தேன்? 8 நாடுகளும் பாழாய் கிடக்கும் பொழுது அந்த பாழான கூட்டத்தில் நீயும் பாழாய் போகிறாயே. இல்லை, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தான் அது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி ராம் வந்து பாடிட்டு போனார். நம்புங்கப்பா ராமச்சந்திரனை. இருக்கிறாரா? நம்புங்கப்பா ராமச்சந்திரனை. மக்களே கவனிச்சுக்கீங்க. அன்றைக்கு கவிழ்த்து போட்ட தாவீதின் கூடாரத்தை இன்றைக்கு மறுபடியும் அப்போஸ்தலர் 15:15 அன்றைக்கு கவிழ்த்து போட்ட தாவீதின் கூடாரம், அன்றைக்கு கைவிடப்பட்ட தாவீதின் கூடாரத்தை மீண்டும் நான் கட்டி எழுப்புவேன் என்று ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தை நீங்க அப்புறம் போய் படிச்சுக்கோங்க வீட்டில். அவர் கைவிடுகிறவரும் அல்ல, அவர் மறந்து போகிறவரும் அல்ல, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நல்ல தகப்பன், நம்முடைய தகப்பன். புரிஞ்சுக்கிங்க பெத்தவங்களே, பெத்தவர்களே, பிள்ளைகளே, அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிங்க. அவங்க ஒரு காலத்தில் மறக்க மாட்டாங்க. 15:15 அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை எல்லாம் சீர்படுத்துவேன். இதுதான் ஆமோஸுக்கு சொன்னது, நான் கட்டுவேன். 9:12 ஆமோஸ். அப்படி கொஞ்சம் திருப்பிங்க, அப்படி கொஞ்சம் திருப்புங்க. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாளுக்காக இந்த சம்பத்து திருந்தணும், இந்த சம்பத்து மனம் திரும்பணும் என்று காத்திருந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு எனக்கும் ஊற்றப்பட்டிருக்க. அந்த தீர்க்க தரிசனம் வரும் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 700, அதில் ஒரு 300, இதில் ஒரு 2300 வருஷம் இந்த பாவிக்காக காத்திருந்தா தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்பி கட்ட. அந்த தாவீதின் கூடாரம் தான் நீங்கள்லாம். உங்களை கட்டுவதற்கு, அதில் பழுதாய் போனவர்களை சீர்படுத்துவதற்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறார். ஆமோஸுடைய தீர்க்க தரிசனம், ஒரு ஆடு மேய்க்கருடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. கவனிச்சிங்களா? மகனே மகளே, உன்னை இன்றைக்கு கர்த்தர் எழுப்புகிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய மூச்சு சுவிசேஷமா இருக்கட்டும். ஆமோஸ் கொடுத்த ஊழியம் சுவிசேஷ ஊழியம். மகளே, இன்றைக்கு உன் மூச்சு சுவிசேஷமா இருக்கட்டும். 1 பேதுரு 2:9. நிறைய பேர் நீங்க புண்ணியத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. புண்ணியம் நீ செய்யற புண்ணியம் அல்லையா, அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். 2:9. ஹலோ, உங்க புண்ணியத்தை உபயம், ஒரு டியூப் லைட்டு, காணிக்கை, கேமரா,
என் மூச்சு சுவிசேஷம். எங்கள் மூச்சு, எங்களுக்கு கொடுத்த வேலை. 2:9 1 பேதுரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று எங்கிருந்து அழைச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கிருந்து வர வச்சிருக்கிறாரு? அந்தகாரம் நண்பா, தீ நடுவே இருந்து கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எங்க வந்திருக்கிறோம்? தீபாவளிக்கு எப்போ வர்றது? ஆச்சரிய ஒளி எப்போ பார்க்குறது? அது கூட பட்டாசுக்கு பணம் கொடுத்து எரிக்கணும். ஆனால் இவரோ இலவசமாய் உன் வாழ்க்கை என் வாழ்க்கை எரிக்க வந்தா. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியம். இதை விட புண்ணியம் எதுவுமே இல்லைங்க. அல்லேலூயா. என்னது? புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும். இப்ப சொல்லுங்க, இந்த புண்ணியத்தை அறிவிக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். யாரு? அவங்க மட்டும் எழுந்துருங்களா? இளைஞர்கள் எத்தனை பேர்? அவ்வளவுதான். இளைஞர்கள் எத்தனை பேர்? என்னை கர்த்தர் ஏவுகிறார். புண்ணியத்தை அறிவிக்கும்படி என் மூச்சு சுவிசேஷம். உன் மூச்சு என்ன? மிஸ்ஸஸ் டொமினிக், நான் ஊழியக்காரனை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஊழியக்காரன் தான் எனக்கு வேணும்னாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரன் 6 மாசத்திலே பலகீனம் ஆகும் பொழுது என்ன ஆயிருக்கும்? ஆனால் உடைந்து போகாமல் நிற்பதற்கு காரணம் ஊழியம் கர்த்தருக்கு. என் புருஷன் கர்த்தருக்கு. இன்னைக்கு அனுபவிக்கிறோம்ல மகளே மகனே. யார் சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க ஓப்பனா. அன்றைக்கு 8 நாடுகளுக்கு நடுவே 2 உள்நாட்டு நடுவே உலா வந்த சின்ன வாலிப பையன் சவால் விட்டு சொன்னான். அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் பயன்படுத்திட்டுமே. உன்னை முழு நேரம் ஊழியத்துக்கு கூப்பிடலையே, புண்ணியங்களை அறிவிக்கும்படி உன் கிளாஸில், உங்கள் காலேஜில், நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுங்க மத்தியில் புண்ணியங்களை அறிவிக்க அவர் சிந்தின ரத்தம். இங்கே பாருங்க, ஒரு இளைஞன் எழுந்துட்டார். புண்ணியங்களை அறிவிக்க யார் பத்தியா? யாருமே இல்லைல்ல. புண்ணியங்களை அறிவிக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார்.